இப்போ உங்களுக்கு என்ன ஆக்சுவலா வியாதி இருந்தது? என்னோட பேரு யசோதா. YESODH ஆனா ASODH. இனிமே நான் இன்ஷியலே மாத்திக்கிறேன். எதனாலன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். நான் ஒரு பிராமின். நான் ஒரு குவார்ட்டர்ஸில் சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா இந்த பாதைப்பட்டு இருக்கேன். என்னோட வீட்டுக்காரர் 4 வருஷம் ஆச்சு இறந்து போய். 10 வருஷமா நான் படாத பாடுபட்டு இருக்கேன். ஆனா இந்த 10 வருஷமா நான் படுற கஷ்டம் எம்என் ஆர்த்தோ லட்சுமி நாராயண டாக்டர் கிட்ட போகாத டாக்டர் இல்லை. இந்த பெல்ட் கொடுத்து இந்த பெல்ட்டில் போட்டுண்டு 4 அடி நடந்தா ஒரு பிளாட்ஃபாரத்தில் உட்காருவேன். அப்புறம் 10 அடி வைப்பேன். அப்புறம் திரும்பி நடப்பேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒரு பங்களாவில் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க செக்யூரிட்டி, அவர் நேம் எனக்கு தெரியாது. அவரே, அம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நான் சொல்கிற இடத்துக்கு போங்க, அங்கே போய் அவர் கைப்பட்டாவே நீங்கள் நடப்பீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எதனால் இப்படி சொல்கிறீங்க? என்ன மாயாஜாலமா மந்திரமா என்ன பார்த்து கேலி பண்ணுறேளான்னு கேட்டேன். இல்லை பாட்டி, நான் சொல்கிறது கேளுங்க, உங்களை விட நான் வயசில் சின்னவன், நான் அனுபவபூர்வகமாக சொல்கிறேன். நான் நீங்கள் போங்க, போய் பாருங்க. ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்து இந்த மாயா மகிமை இவரு கால எனக்கு நிமிர்ந்து நிற்கிறேன். எனக்கு கூணு பாட்டின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கூணு. இவங்க பேரு கூணு பாட்டி. இந்த பெல்ட்டை உடம்பு முழுவதும் இறுக்கி கட்டி வச்சிருந்தாங்க. நிமிர முடியல, உட்கார்ந்துதான் இருந்தாங்க. ஆண்டுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்க இறங்க நிமிர்ந்து நின்று விட்டார்கள். இங்க என்ன போல வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன போல நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இருந்தாலும் இயேசு அற்புதம் செய்கிறார். இந்த இடத்துக்கு வெறும் கிறிஸ்தவர்கள் தான் வருவாங்கன்னு கிடையாது, எல்லா மதத்தினரும் வர்றாங்க. இயேசு சுகம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா.